ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தாம்போ எபிசோட் 12. எபிசோட் 12குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இப்போ ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 1 மந்த் நான் ஃபாஸ்டிங். அதனால் என்னால் சரியாக வீடியோலாம் போட முடியாது. ஸோ கிடைக்கிற டைமில் ஏதாவது ட்ரை பண்ணி நான் போட ட்ரை பண்ணுறேன். அட்லீஸ்ட் நான் இப்போ போட்டுட்ருக்க சீரீஸையாவது நான் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன். புதுசாக ஒரு சீரீஸ் இந்த மந்த் ஃபுல்லாக என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. நான் ஏப்ரலில் தான், ரம்ஜான் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக அதை கன்டினியூ பண்ண முடியாது. அதனால எனக்கு அது ரொம்ப டிலே ஆகிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே போட்டுட்ருக்க சீரீஸே நான் எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறேங்கிறது தெரியல. அதுவும் அடுத்த வாரம் வர கிளைமேக்ஸ் எபிசோட் ரிலீஸு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த 1 மந்த் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் போட முடியுமான்னு தெரியல. பட் முடியலன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் முன்னாடி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம எபிசோட் 12குள்ளே போகலாம். எபிசோட் 12 ஸ்டார்ட் ஆகும்போதே அங்கே ஒரு டீம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து மிங்கு, டே, அப்புறம் நம்ம 3 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கொரியோகிராஃப் பண்ணவர் ஓகேவா அப்படின்னு சொல்லி டைரக்டர் தானே அவங்ககிட்ட கேட்க, எல்லாமே ஓகே, நாங்கள் எம்மி கான்செப்டை வந்து ரெடி பண்ணிடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிருக்க. ஓகே சார்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. அப்புறம் 3 பேர் அப்படியே வந்துட்டே இருக்காங்க. டேவும் போவும் தான் வராங்க. அங்கே அப்படியே ஜூஸ் குடிக்கலாம், காஃபி குடிக்கலான்னு வராங்க. சார் டைரக்டர் ஏதாவது ஐடியா கிடச்சிதான்னு டே கேட்குறான். ஜஸ்ட்டு கொரியோகிராஃபி மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன், இதில் என்ன ஐடியா கிடைக்கும், பார்க்கலாம், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வர வர நீ ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஒன்று உன்கிட்ட கேட்கணும், எனக்கு ட்ரீட் வை. நீ டைரக்டர் ஆனதுக்கு கூட ட்ரீட் வைக்கவே இல்லைல்ல, இன்னைக்கு ட்ரீட் உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறான். அட பாவி, என்னையா ட்ரீட் கேட்குறேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்கான். ஆல்ரெடி இன்னும் நான் என்னோட கடனை அடிச்சிட்டு இருக்கேன், அந்த அளவுக்கு இருக்கேன்டான்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, ட்ரீட் வச்சே ஆகணும்னு சொல்ல, சரி சரி ஓகே ஓகே, இன்னைக்கு உனக்காக நானே பே பண்ணுறேன்னு சொல்ல, சீரியஸாக தான் சொல்கிறியான்ட்டே கேட்குறான். ஆமான்னு சொல்ல, சரி ஓகே ஓகே அப்போ வாங்கிடலாம், என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி என்னன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அமெரிக்கானோ அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு அப்புறம் வேறு ஏதாவது அவங்களுக்கு தேவைன்னு ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பே பண்ணுறக்கு அங்கே ஏன் வந்து காசை நீட்டுறான். ஏனை பார்த்தோன்னே அப்படியே ஷாக்காக இருக்கு. அப்படியே அவனை பார்த்துட்டு நீயா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்க, அவன் பே பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். 2 பேரும் ஒரு செகண்ட் என்ன பேசுதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் 2 பேரும் தனியாக வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னு சொல்கிறான், பக்கத்தில் எனக்கு ஒரு ஒர்க் இருந்தது, அப்படியே உன்னை பார்க்கலான்னு வந்தேன், நீ எப்படி இருக்கன்னு கேட்குறான். நல்லா தான் இருக்கேன் கூட் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க. ஜஸ்ட் குட்னு மட்டும் சொல்கிற, இப்போ நீ மியூசிக் வீடியோவை சூப்பராக டைரக்ட் பண்ணி அதனால உனக்கு ப்ரமோஷன் கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட அப்படின்னு சொல்லி ஏன்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்படின்னு சொல்லி அமைதியாக பார்க்குறான். உன்னோட ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் உண்மையாகவே அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்கான். உன்னை கங்க்ராச்சுலேட் பண்ணுறக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஓ உனக்கு பக்கத்தில் ஏதோ பிஸியான ஒர்க் இருக்குல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு இங்கே வர அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க. அது ஒன்றும் இல்லை, நான் சும்மா உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, உன்கிட்ட பேசிட்டு ஒரு சாரி சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஏன் அமைதியாக இருக்கான். எதுவுமே பேசல, கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருக்கான். ஆக்சுவலி நான் இங்கே வந்ததுக்கான ரீசன், முதல்ல உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஐம் சாரி, நான் உன்னை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டேன்ல, ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லி ஏன் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி பேசுகிறான். அதுக்கு எந்த ரிப்ளையும் பண்ணல, அப்படியே அமைதியாக அவனை பார்த்துட்டே இருக்கான். சொல்கிறான், ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் உன்னை பார்த்தோன்னே எனக்கு புரியல, பட் இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஏன் எதுவுமே பேசாமல் அவனை பார்த்துட்டே இருக்கான். அப்படியே அவன் மனசில் இருக்கிறதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறான். நீ ஏன் இப்படி சொன்ன, ஏன் என்னை விட்டுட்டு போனேன்னு யோசித்தேன், பட் இப்போ எனக்கு புரியுது, உண்மையாகவே எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, நல்லது தான். ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக ஒன்றா இருந்தாலும் பிரச்சனை தானே, இப்போ எல்லாமே ஓகே எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன் எதுவுமே பேசல. உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம 2 பேரும் திரும்ப மீட் பண்ணால் நான் உன்னை பார்க்கவே கூடாது, உன்னை பார்த்தா உன்கிட்ட பேசாமல் அப்படியே ஓடிடணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நீ ஏன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவனை பார்த்துட்டே இருக்கான். பட் எனக்கு இப்போ உன்னை இங்கே பார்த்த உன்னை விட்டுட்டு போகணும், பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்ல, ஏன் நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாகவே இருக்கேனே அதனாலயா அப்படின்னு சொல்லி ஏன்னு சொல்ல, அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி சிரிச்சுட்டே அப்படியே தலையாட்டுறான். நான் ஏன் இந்த மாதிரி நினைக்கிறேன்னா, நீ என்னை விட்டு போனது கூட நல்லதுதான். என்னோட லைஃப்ல நிறைய வந்திருக்கு. நீ என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் அதுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். எனக்கு நிறைய புரிஞ்சிருக்கு, லைஃப்ல எல்லாமே எனக்கு பெஸ்ட்டாக தான் கிடைச்சிருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லி அவன் பேச, அப்படியே என்னோட ஃபேஸு டோட்டலாக மாற ஆரம்பிச்சிச்சு. அவன் நினைச்சா இவன் பெருமையை அவனை பற்றி சொல்லுவான்னு, பட் டோட்டலாக எல்லாமே மாறிடுச்சு. நீ சொன்னதை நான் கிரெடிட்டாக எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஏன் அவனை பார்த்து சிரிக்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இவனும் அவனை பார்த்து சிரிக்கிறான். சரி ஓகே, ஆனால் அது உண்மை தானே, எல்லாமே கரெக்டு தான். நான் உன்னை விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ
இவ்வளோ வளர்ந்துருக்க, நல்லா இருக்கு அதை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறான். ஆமாம் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டைம் பார்க்குறான். சாரி எனக்கு டைம் ஆச்சு, எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது, நான் போகணும் சரியா, அங்கிள் ஜோயை வேற மீட் பண்ண போகணும், டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லி போக, இரு உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஒரு பேக் மாதிரி இருக்குது, அதை ஏன் கொடுக்குறான். என்னன்னு வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நிறைய கப்பு அதெல்லாம் இருக்குது. அதில் லோகோஸ்லாம் நிறைய போட்டிருக்கு. என்னதுன்னு ஒன்றும் புரியல ஃபர்ஸ்ட் அவனுக்கு. இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, இதுவா, இது நீ எனக்காக டிசைன் பண்ணி கொடுத்தில அந்த லோகோஸ் தான், என் கம்பெனிக்காக நீ பண்ணி கொடுத்த லோகோ அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அது எதுக்கு இப்போ எனக்கு கொடுக்குற, நான் இதை உங்ககிட்ட கொடுக்கவே இல்லை, கொடுக்கணும்னு நினச்சேன், பட் இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு, இப்போ யாராவது உங்ககிட்ட கேட்டால் இந்த லோகோஸ்லாம் நீ தான் போட்டேன்னு சொல்லிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையில அப்படின்னு சொல்லி ஏன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பார்க்குற, ஆக்சுவலி இது நம்ம 2 பேருக்கும் நல்லது தானே, அதனால தான் என்னோட கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கம்பெனி, இந்த மாதிரி ஃபேமஸான டைரக்டர் தான் எனக்கு லோகோ போட்டாங்கன்னு தெரிஞ்சால் எல்லாருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதனாலன்னு சொன்னோன்னே டென்ஷன் ஆகிடுச்சு அப்படியே போக்கு. நான் நினச்சேன் நீ உண்மையாகவே என்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் இங்கே வந்தேன்னு, பட் அப்படி இல்லைல்ல, இதை கொடுக்க தான் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் உண்மையாக உங்ககிட்ட சாரி சொல்ல தாண்டா வந்தேன்னு ஏன்னு சொல்கிறான். அப்படியே டென்ஷன் ஆகிடுச்சு போக்கு. எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, பட் இப்போ உன்னை பற்றி நான் எல்லாத்தையும் சொன்னா தப்பு இல்லைல்ல, இதை நீ தாண்டா டிசைன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு தெரியும் இதை நான் தான் டிசைட் பண்ணேன், பட் எனக்கு அந்த கிரெடிட்ஸ் வேணும்னு நான் உங்ககிட்ட கேட்டதில்லை, நீயும் அந்த கிரெடிட்ஸை எனக்கு எப்பயுமே கொடுத்ததில்ல, ஆனால் இப்போ மட்டும் எனக்கு கிரெடிட் கொடுக்கணும்னு நீ என்ன நினைக்கிற, இப்போ எனக்கு அது தேவையே இல்லையே, நீ கொடுக்குற அந்த கிரெடிட்ஸ் எனக்கு எதுவுமே வேணான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் அவனை பார்த்துட்டே இருக்கான். இதுக்கப்புறம் என்னை பார்க்கவும் பார்க்காத, என்னை பற்றி பேசவும் பேசாத, இந்தா அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்த பேக் அப்படியே தூக்கி கீழே போட்டுட்டு வேகமாக போயிட்டான். எனக்கு ஒன்றும் புரியாமல் ஷாக்காக பார்த்துட்டே இருக்க, அங்கிளை பார்க்கறதுக்காக வரான். அங்கிள் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அவன் ஃபேஸ் டோட்டலாக மாறி இருக்கு. என்னாச்சுடா இன்னைக்கு மூஞ்சி எப்படி இருக்குன்னு அங்கிள் கேட்குறாரு. அதுக்கு எதுவுமே பேசாமல் நான் என்ன மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ உன்னோட எக்ஸ் வந்துட்டானா, 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றா சேரதா, எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறீங்க, அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா, என்னோட பேருக்கு கிரெடிட் கொடுக்க போகிறானா, இதுக்கு முன்னாடி அவன் என்னை பற்றி யோசிக்கவே இல்லை, இப்போ என்னை பற்றி பேசி கிரெடிட் கொடுக்க போகிறானா, ஏன் இப்படி பேசுகிறான்னு தெரியலன்னு டென்ஷனாக அப்படியே ஒரு மாதிரி இருக்கு போக்கு. இதை பற்றி பேச அவனுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, அவனை பார்த்தாலே கடுப்பாக இருக்குன்னு சொல்ல, உடனே அந்த பக்கம் அங்கிள் போகிறாரு. வா உட்காரு அப்படின்னு சொல்ல 2 பேரும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. எனக்கு ஒன்று நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி நீ இந்த மாதிரி பேசுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, பட் உனக்கு திருப்தியாக இருக்குல்ல, நீ இந்த மாதிரி உன் மனசில் இருக்கிறத அப்படியே வெளிப்படையாக சொன்னீல, அது தாண்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி அங்கிள் சொல்கிறாரு. ஆமாம், நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தது இல்லை தான், பட் இப்போ எனக்கு புரியுது, இந்த மாதிரி இருக்க வேணான்னு தோணுதுன்னு சொல்ல, நீ இப்படி தாண்டா இருக்கணும், அதான் கரெக்டாக இருக்கு அப்படின்னு அங்கிள் சொல்கிறாரு. அமைதியாக அப்படியே பார்த்துட்டே இருக்கான். எனக்கு என்னை பற்றி ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது, இதுக்கு முன்னாடி நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்கு ஆசைப்பட்ட ஜாப் கிடச்சிருச்சு, என்னோட சொந்த காலில் என்னால் நிற்க முடியுது, எல்லாமே ஓகே தான், பட் ஆனால் என்னன்னு தெரில, எனக்கு 2 சாண்ட்விச் கூட இப்போ வாங்க முடியுது, ஆனாலும் எனக்கு எதையுமே திருப்தியாக இல்லை, எதுவுமே நான் ஆசைப்பட்டது கிடைக்காத மாதிரி இருக்குது, ஏன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். அதுவா, நீ அமைதியாக உட்காந்து உனக்குள்ளேயே கேட்டுப்பாரு, என்னாச்சுன்னு அப்போ புரியும் அப்படின்னு சொல்லி அங்கிள் சொல்கிறாரு. அது எனக்கு சரியாக தெரியலன்னு சொல்லி அமைதியாக இருக்கான். அது அது எனக்கு உங்களை பார்க்கும்போது பெருமையாக இருக்குன்னு சொல்ல, என்னை பார்த்தா என்னடா பெருமை, ஆமாம் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது, சம்டைம்ஸ் உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவே இருக்கும், உங்களோட ட்ரீம் ஜாப் உங்களுக்கு கிடச்சிருக்குல்ல அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் என்னதான் உங்களோட ஆசைப்பட்ட வேலை கிடைச்சா கூட டயர்ட் ஆகாமல் இன்னும் அந்த வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க. ஸோ எல்லாமே நீங்கள் எதை பற்றியுமே திங்க் பண்ணாமல் ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு உங்களை பார்க்கும்போது தான் பெருமையாக இருக்குது, உங்களை மாதிரி உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை நீங்கள் வாழ்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கான். ஏண்டா நான் எப்பயாவது சொன்னேனாடா என்னோட ட்ரீம் ஒர்க் இதுன்னு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, நான் எப்படா சொன்னேன் என்னோட ட்ரீம் ஒர்க்கு நான் இந்த ஜாப் தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு, நான் அப்படியே உங்ககிட்ட சொல்லவே இல்லையேன்னு அங்கிள் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்கன்னு ஷாக்காக இருக்குது. நான் இந்த வேலை பார்க்கறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, என்னோட வாழ்க்கையில் ஏதாவது ஏர்ன் பண்ணணும், வாழ்க்கையை ரன் பண்ணணும்ல, அதுக்காக மட்டும்தானே தவிர நான் ஆசைப்பட்ட ஜாப் இது கிடையாது, என்னோட ட்ரீம் ஒர்க் இது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்களோட ட்ரீம் ஜாப்னா என்னன்னு சொல்ல, அது எனக்கே தெரியாதே, இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு கனவு வந்ததே இல்லை, இந்த வேலை பார்க்கணும் அந்த வேலை பார்க்கணும்னு நான் யோசிச்சதே கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க உனக்கு என்ன ட்ரீம் சொல்லுன்னு, பட் இப்போ வரைக்கும் எனக்கு 60 வயசாச்சு, நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன், என்னோட ட்ரீம் என்னங்கிறது எனக்கே தெரியல,
ஆனாலும் நான் வாழ்ந்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்கிள் சொல்ல, அதை கேட்டுனே ஒரு மாதிரி இருக்கு போக்கு. என்ன இவர் இப்படி சொல்றாருன்னு யோசிச்சிட்டே இருக்கா. ஒரு கஸ்டமர் வராங்க. அந்த கஸ்டமரை போய் பார்க்கும்போது அந்த கஸ்டமருக்கு தேவையானது எல்லாமே அங்கிள் பண்ணிட்டே இருக்க, அப்படியே அதை பார்க்கும்போது போக்கு ஒரு மாதிரி இருக்கு. பிடிக்காத ஒரு வாழ்க்கை கூட, அதாவது பிடிக்காத ஒரு ஜாபை கூட இவர் பிடிச்சு பண்றாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. பார்த்துட்டே இருக்கான். அங்கிள் அந்த கஸ்டமருக்கு தேவையான ஃபிட்டிங்ஸ் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் பேசுறத பார்க்கும்போது போக்கு மனசுக்குள்ள ஃபுல்லா இதே பத்தி தான் யோசனையா இருக்கு. பிடிக்காத ஒர்க்கே அங்கிள் இவ்வளோ பிடிச்சு பண்றாங்க. அது எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே திங்க் பண்ணிட்டே உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் அவன் ரூமுக்கு வந்துட்டான். ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கப் இருக்குள்ள போன் போட்டு அந்த கப்பை எடுத்து ஒரு செகண்ட் பார்க்குறான். ஸோ அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் பார்க்குறான். அப்படியே அவனுக்குள்ள ஏதோ தோணிட்டே இருக்கு. அங்கிள் சொன்னதெல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகம் வரும் போல யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் மறுபடியும் போய் அவனோட ரொட்டீன் ஒர்க் எப்பயும் போல பார்க்குற ஒர்க்கை பார்க்கலான்னு போகிறான். கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறான், லேப்டாப்பில் பார்க்குறான். அந்த மார்ஸோட ப்ராஜெக்டை பற்றி எல்லாமே பார்த்துட்டே இருக்கான். பட் என்ன பார்த்தாலும் அவனுக்கு வந்து மைண்ட் வந்து அதில் செட் ஆகவே இல்லை. என்னென்ன யோசிக்கிறானே அவனுக்கே தெரியல. அப்புறம் அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒன்று ஒன்று செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் அங்கே இருக்க அந்த கபோர்டில். ஸோ ஒரு திங்ஸும் பார்த்துட்டே இருக்கும்போது சாருக்கு டேம் நினைப்பு வந்துருச்சு போல். ஒரு குட்டி பாக்ஸில் டேமோட திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கான். அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் டேமோட அந்த லோகோ போட்டு அந்த ஃபோட்டோ மாதிரி ஒன்று இருக்குல்ல, டேம் கூட அதை பார்த்து கோச்சிட்டு போய் உட்காந்துருப்பான்ல, அந்த ஃபோட்டோ இருக்குது. அதில் டேமோட அந்த கப்பு ஜாக்கெட்னு எல்லாமே இந்த பாக்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுத்து பார்க்குறான். ஃபோட்டோ பார்த்துட்டு அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த கப்பையும் பார்க்குறான். அதை பார்க்கும்போது சாருக்கு இன்னும் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. அவன் கொடுத்த அந்த ஜாக்கெட்டையும் பார்க்குறான். அந்த ஜாக்கெட்டை பார்க்கும்போது சாருக்கு இன்னும் அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. கடைசியாக சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பான்ல அந்த ஜாக்கெட்டை, அது அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வருது. எனக்கு இன்னைக்கு உன்னை ஹக் பண்ணிக்கணும்னு தோணுது, ஆனால் என்னை ஹக் பண்ண முடியல. உனக்கு எப்போலாம் என்ன ஹக் பண்ணிக்கணும்னு தோணுதோ நீ இந்த மாதிரி இதை போட்டுட்டு பேக்கெட்குள்ளே கை விட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்தது அவன் கண்ணு முன்னாடி வர, மேலே போட்டிருக்க அந்த ஜாக்கெட்டை அவன் கழட்டிட்டு டேம் கொடுத்த அந்த ஜாக்கெட்டை போடுறான். போட்டோன்னே அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் அவன் சொல்லியிருப்பான்ல இந்த பேக்கெட்குள்ளே நீ கை விட்டுக்கோ அப்படின்னு சொல்லி. ஸோ அதை கேட்டுட்டு அதே மாதிரி பேக்கெட்குள்ளே கை விடுறான். அவன் பேக்கெட்குள்ளே கை விட்டு பார்க்கும்போது தான் அதில் ஏதோ பேப்பர் மாதிரி இருக்குது. என்னடா அது பேப்பர்னு அவனுக்கே ஷாக்காக இருக்குது. அது ஒரு லெட்டர். ஆக்சுவலி டேம் வந்து இந்த லெட்டரை எழுதி அதுக்குள்ளே வச்சிருப்பான். அதை சொல்லியிருக்க மாட்டான் அவனும். ஸோ இப்போ தான் அவனுக்கே அந்த லெட்டர் வந்து தெரியுது. ஸோ இந்த லெட்டரில் வந்து டேம் வந்து அவன் மனசில் இருக்க எல்லாமே எழுதியிருப்பான் போல். அதை பார்க்கும்போது போக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லைன்னா லெட்டர் வச்சிருக்கானே அப்படிங்கிற மாதிரி. சரி அதில் என்ன இருக்குது அப்படின்னு படிக்கலான்னு பார்க்க அவன் அந்த லெட்டரை படிக்கிறான். கண்ணு முன்னாடி அப்படியே டேம் வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. போ, உன்கிட்ட எனக்கு நிறைய பேசணும் போல இருக்கு. ஆனா அது நேரா உன்னை பார்த்து என்னால சொல்ல முடியல. அது எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸோ அதனாலதான் இதை கண்டிப்பா உனக்கு புரிஞ்சுக்கணும்னு தோணுது. அதுக்காக தான் இதை எழுதுறேன். இந்த லெட்டர்ல என் மனசுல இருக்க எல்லாத்தையுமே நான் எழுத போறேன் அப்படின்னு சொல்லி அவன் மனசுல இருக்க எல்லாமே எழுதுறான். ஸோ இந்த லெட்டர் நான் உனக்கு எழுதும்போது நாங்க இந்த மியூசிக் வீடியோ பத்தி செக் பண்ணிட்டு இருப்போம். எல்லாரும் அந்தந்த மெம்பர்ஸ் வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க. நானும் ரொம்ப குக்கிங் பண்ணிட்டு இருக்கான். கூட ஜுன்னு இருக்கான், பெப்பர் இருக்கான். பெப்பர் அவன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் எல்லாரும் கூட இருக்கிறனால அவ்வளோ ஈஸியா வந்து அதை ஃபீல் பண்ணிக்கிறது இல்லை. அதாவது அவன் பிரேக்கப் பத்தி யோசிக்கிறது இல்லை. டிலன் எப்பயுமே தனியாவே இருக்கான். அவனோட ஒர்க் அவன் பார்த்துட்டு இருக்கான். நாங்களா கூப்பிட்டா கூட அவன் அதிகமா வரமாட்டான். அவனோட ஒர்க் அவன் அப்படி ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன பண்ணணும்னே ஃபுல்லா தெரியல. ஸோ நான் என்ன பண்றதுன்னு புரியாம இந்த 4 பேரையும் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். ஸோ அதனாலதான் உனக்காக இந்த லெட்டரை நான் எழுதுறேன். உனக்கு ஒன்று தெரியுமா, எப்பயுமே என்னோட லைஃப்ல எல்லாத்தையுமே நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு தோணும். பட் அந்த மாதிரி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஹானஸ்டா சொல்லணும்னா அவ்வளோ எக்ஸைட்லாம் கிடையாது. என்னை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் எல்லாமே ஆப்போசிட்டா வந்துருமோன்னு பயமா இருக்கு. நான் எனக்குள்ளேயே நிறைய டைம் கேட்டுட்டே இருப்பேன், இது எல்லாமே என்னோட ஹோப்ஸு, ட்ரீம்ஸு, எங்க எல்லாருக்குமே அதுதானா அப்படின்னு. பட் அப்படி கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். ஒருவேளை மறுபடியும் மார்ஸ் எல்லாம் ஒன்னாகணும்னு ஆசைப்பட்டோமே அதே மாதிரி இருக்கோ, இல்ல ஃபர்ஸ்ட் எங்க குரூப் சக்சஸ் ஆச்சு அதுதான் அதனால சந்தோஷமா இருக்கனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டி தாம் வாடா வாடான்னு அங்கிருந்து எல்லாரும் கூப்பிடுறாங்க. சுல்லா குக் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே லெட்டர் எழுதிருந்துட்டு சார் இங்க வந்துட்டாரு. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அப்படியே சாப்பிட்றான், என்ஜாய் பண்றான், ஜாலியா இருக்கான். ஸோ குரூப் மெம்பர்ஸ் எல்லாருமே குக் பண்ணுறது, சாப்பிட்றது, ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே அவங்கவுங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாமே அங்கே அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ ஜூன் வந்து எப்பயுமே ரொம்ப பிஸியாக இருப்பான். ஸோ அவங்களோட அந்த ஒர்க்கு அதை பற்றி பேசுறது, டிஸ்கஸ் பண்ணுறது, மீட்டிங் அட்டன் பண்ணுறது, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, கான்சர்ட்டு, ப்ராக்டிஸ்னு இவங்களுக்குள்ளே எல்லாமே போய்கிட்டே இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் போகுது, இவன் லெட்டர் ஒரு பக்கம் அவன் படிக்கிறான். இது வந்து ஒன்றா மிங்கிள் ஆகிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு மெம்பர்ஸும் சரி
ஏன் நான், ஏன் நீ கூட நம்மலாம் சக்ஸஸ் ஆகலைன்னா இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்கும்? அதான் என்னோட கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி அப்படியே தேம் கேட்டுட்டே இருக்கான். பட் கடைசியில் நம்ம என்ன மாதிரியான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம்? நம்மளோட லைஃப்பை ஒரு ரிவார்டாக மட்டும்தான் அவங்க வேல்யூ பண்ணுறாங்களா? அதாவது டாப்பில் இருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஸோ எங்களோட நம்பரு ரேங்கிங் எல்லாமே பார்த்தா நம்பர் 1ல் இருக்கணும்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்களா? ஸோ எங்ககிட்ட இருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? ஸோ நம்ம யார், நம்ம என்ன கொண்டு வரோம் இங்கே, அது ஒன்றுமே நமக்கு தெரியல. ஸோ எல்லாருமே க்ரூவலான பீப்புள்ஸாக தான் இருக்காங்க. எல்லாருமே சக்ஸஸாக இருக்கிறது மட்டும்தான் நினைக்கிறாங்க. பட் உண்மையாக பார்த்தா அதெல்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட எதுவும் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நம்ம ஒரு ட்ரைனி மட்டும்தான். நம்மளோட வாழ்க்கை ஒன்றும் அவ்வளோ ஒர்த் கிடையாதுன்னு எனக்கு தோணுது. பட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் எனக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கேன். பட் இதுக்கான பதில் எனக்கு எதுவுமே கிடைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லி தேம் சொல்கிறான். அப்புறம் கடைசியாக தேம போவோம் அந்த பிரியற அந்த நேரம் அதை அப்படியே காட்டுறாங்க. நான் உன்னை மீட் பண்ணல, பட் நான் உன்னை மீட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு புரிய ஆரம்பிச்சது, கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சதுன்னு சொல்லி 2 பேருக்கு இடையில நடந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸும் தேம் ஒரு பக்கமும் போக அப்படியே ரசிச்சு ரசிச்சு பார்த்தது. சார் அப்படியே சைட் அடிச்சுது. அந்த மூமெண்ட் எல்லாம் அப்படியே இருக்கு. உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். பட் அப்பதான் எனக்கு புரியுது எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு. ஸோ எனக்கு அப்பதான் புரியுது உங்ககிட்ட எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்னு. ஸோ நீ ஒரு ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க்கு சின்ன ஒர்க்காக இருந்தால் கூட அந்த வேலையை நீ எவ்வளோ ரசிச்சு பண்ணுறேன்னு நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஒரு சின்ன ஒரு கோட்டுக்கு வந்து பட்டன் தான் தைச்சிட்டு இருக்கான். பட் அதை அப்படியே அவன் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கான். ஸோ அங்கே அங்கிள் வந்து அந்த கோட்டை வந்து ரெடி பண்ண கோட்டை இன்னொரு பர்சனுக்கு அந்த கஸ்டமருக்கு போட்டு அதை அழகு பார்க்குறாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே தேம் பார்த்துட்டே இருக்கான். பட் இப்போ தான் எனக்கு புரியுது இதை கற்றுக்கிட்டது உங்ககிட்ட தான். ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட அது எவ்வளோ அழகாக பண்ணணும்னு. ஸோ அதனால தான் மார்ஸ் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அப்படியே எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. ஸோ நாங்கள் இந்த உலகத்தை கண்டிப்பாக சேவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். எங்களுக்கு பிடிச்ச எல்லாமே நாங்கள் எல்லாமே ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டோன்னு சொல்லி அப்படியே அங்கே பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவசரமாக எதுவும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ எல்லாரும் நம்பர் 1ல் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. பட் எனக்கு இப்போ தான் புரியுது எங்களோட குரூப் ஒன்றா ஒரே இடத்துல எல்லாருமே ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே தேம் சார் சொல்ல, எல்லாரும் ஒன்றா இருந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ எல்லாருமே எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விதத்தில் ஒருத்தரை சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம். தனியாக இருந்தாலும் சரி, ஒன்றா இருந்தாலும் சரி, குரூப் கூட இருந்தப்பே சரி. தேமை எல்லாரும் அந்த பிரிஞ்சு போனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லோரும் புரிஞ்சுக்கிட்ட ஆரம்பித்தாங்க. பெப்பரை எல்லாருமே வந்து கேமோட பிரச்சனை வரும்போது ஒன்றா நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்வியூவில் பண்ணது அது எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ எல்லாமே நீ எனக்காக பண்ணது அத்தனையுமே நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். உண்மையாக மார்ஸ் ஒன்றா சேர்ந்ததுக்கான காரணமும் நீ தான். உன்னால் மட்டும்தான் நாங்கள் எல்லாமே ஒன்றா இருந்தோம். இப்போ நான் நம்புகிறேன் எங்களால் எல்லாமே பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். பட் எங்களோட குரூப் ரொம்ப நாள் ஒன்றா இதே மாதிரி இருக்கணும்னா அதுக்கும் காரணமும் நீ தான் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே பேசிகிட்டே இருக்கான். பட் இதுக்கப்புறம் எங்களோட லைஃப்பில் லோன்லினஸ்ங்கிறதே இல்லாமல் இருக்கணும். எல்லாரும் தனியாக இருக்கிறத விட எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது தான் அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேம் அப்படியே எழுதியிருக்கான். ஸோ இதை நான் எழுதும்போது நான் உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸும் சொல்லணும். ஒரு டைம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை விட்டு எப்பயுமே நீ போயிடாத. என்ன நடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, இந்த குரூப் எப்படி இருந்தாலும் நம்ம ஒன்றா இருக்கணும். என்னோட குரூப் மெம்பர்ஸும் நீயும் என் கூடவே இருக்கணும். நான் உன் மேலே எவ்வளோ சீரியஸாக இருக்கேன்னு தெரியுமா? என்ன நடந்தாலும் என் கையை மட்டும் விட்டுறாத, என் கையை டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த உலகம் நம்மளை ஏற்றுக்கலனாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, என்னை விட்டு நீ கண்டிப்பாக போயிடவே கூடாது. என் கூடயே நீ இருக்கணும். நான் எல்லாருக்குமா உன் கூடவே இருப்பேன். இன்னும் என் மெம்பர்ஸும் நீயும் என் பக்கத்தில் இருந்தால் என்னால் எல்லாமே பண்ண முடியும். நீங்கள் என் கூடவே இருக்கணும்னு சொல்லி அப்படியே போக நினச்சி உருகி சார் லெட்டர் எழுதியிருக்காரு. 2 பேரும் கடைசியாக போன எபிசோடில் பிரிஞ்சாங்கல்ல, அதெல்லாம் கண்ணு முன்னாடி வருது. என்னை சப்போர்ட் பண்ண எப்பயுமே நீ என் கூட இருப்பேன்னு எனக்கு தெரியும். என்ன ஆனாலும் சரி, இந்த உலகத்தை 2 பேரும் ஒன்றா சேர்ந்து எதுக்கலாம், எல்லாமே சரியாயிரும். நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கிற வரைக்கும் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் படிக்க அப்படியே போக கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுச்சு. அப்படியே அந்த லெட்டரை பார்க்க அழுதுட்டான். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் டைலாக்ஸ் லென்த்தியாக வரும், கிளியராக வரும். பட் நான் கொஞ்சம் அவசரத்தில் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால என்னால் அவசரமாக இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கணும், இங்கிலீஷ் சப்டைட்டில் பாருங்கள். அந்த எமோஷனலோட சொல்லும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அதாவது அந்த ரியாக்ஷனோட பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். நான் சொல்கிறது ஜஸ்ட் டைலாக் தான். பட் நீங்கள் அதை பார்க்கும்போது அது ஒரு எமோஷன் கிடைக்கும். அந்த எமோஷன் உண்மையாகவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நானே கிட்டத்தட்ட ஒரு 2-3 டைம் அந்த சீன்ஸை திரும்ப பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது அந்த சீன் பார்க்கறக்கு. அவன் எழுதின எல்லா வேர்ட்ஸுமே சரி, அவனுக்காக மட்டும் இல்லை, நம்ம
நமக்காகவே சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ லெட்டரை படித்து முடிச்சுட்டு வேகமாக ஃபோன் பண்ணி பார்க்குறான். பட் டேம் ஃபோன் எடுக்கிற மாதிரி தெரியல, அவன் நம்பர் அவுட் ஆஃப் சர்வீஸு. அப்புறம் டேக்கு ஃபோன் பண்ணுவான் போல், நீ எங்கே இருக்க, நான் இப்பயே வர ஒன்று மீட் பண்ணணும்னு சொல்லி ஆஃபீஸில் மீட் பண்ணுறக்காக போக மிங்கும் டேவும் அங்கே இருக்காங்க. என்னடா இவ்வளோ அவசரமாக வந்த, என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ஃபோன் பண்ணப்பயே எனக்கே டவுட்டாக இருந்ததுன்னு சொல்ல மிங்கு வந்து சொல்கிறா. அதாவது தேமோட நம்பரை கேட்க, டேய் தேம் நம்பர் என்கிட்ட ஏன்டா கேட்குற, தேம் நம்பர் மைக்கிட்ட போய் கேளுன்னு சொல்ல, அவன்கிட்டயா, ப்ளீஸ் எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணு, எனக்கு நம்பர் வேணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, சரி என்கிட்ட நம்பர் இல்லையே, சரி நீ மொட்டை மாடியில் போய் பாரு ப்ளீஸ், எனக்காக போய் பாரு, அங்கே தேம் இருப்பான்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருடா நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி டேவும் மிங்கும் மேலே போய் பார்க்குறாங்க. பட் அங்கே தேம் இல்லை. பட் தேம் எங்கே இருக்காங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. அங்கேயும் போய் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. டே இங்கே இருக்கிற மாதிரியே தெரியலையே, அவன் எங்கே போனான்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்ல, அதுக்கப்புறம் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இங்கே காட்டுறாங்க. என்னாச்சுடா, அவன் அங்கே இல்லவே, நீ எதுக்கு இப்படி சொல்கிற, ஆமாம் எதுக்கு தேமை நீ கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓ அப்படியா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆக்சுவலி எனக்கு எதுவுமே தெரியலையேன்னு மிங்கு சொல்கிறா. இப்போ என்ன பண்ணுறது, அவன் எங்கே இருக்கான்னு எங்கே யாருக்கும் தெரியாது. இப்போ எல்லாருமே தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறனால அவனை பற்றி யோசிக்க கூட இல்லை. ஸோ எங்களுக்கு எதுவும் தெரியாதே அப்படிங்கிற மாதிரி மிங்கும் டேவும் பேசிகிட்டு இருக்க போக்கு ஒரு மாதிரி இருக்குது. உன்னை டே சொல்கிறான், ஒரு நிமிஷம் இரு, இதில் மிங்கு உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, பட் என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமே அப்படிங்கிற மாதிரி டே சொல்கிறான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா, சீரியஸாக சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாடா நான் எவ்வளோ ஸ்மார்ட் தெரியுமா, நீ கேட்ட கேள்விக்கு தேமோட ஃபோன் நம்பர், புது ஃபோன் நம்பர் உன் கையில் கிடைக்கும்னு சொல்ல, ஏய் எப்படா கொடுப்ப சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே மிக்க வந்துட்டு இருக்கான். மிக்க பார்த்தனையும் என்னால் கொடுக்க முடியாது, பட் இவனால முடியும்னு சொல்ல, மிக்கங்க அமைதியாக நின்று அப்படியே பார்த்துட்டே இருக்கான் போவ. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் போயாச்சு. உனக்கு எதுக்கு தேம் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி மிக் கேட்க, நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, ஓ என்ன பேசணும் சொல்லு அப்படின்னு சொல்லி மிக் கேட்குறான். அது வந்து அவன்கிட்ட நான் கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல, ஓ அவ்வளோதானே, மன்னிப்பு தானே, இந்த சின்ன விஷயம் தானே, விடு விடு நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிக்கு சொல்ல, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் எந்திரிச்சு போகிறான். அவன் போனோடனே அப்படியே போட ஃபேஸே மாறிடுச்சு. ஒரு நிமிஷம் மிக் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிற மாதிரி சொல்ல, அவனை திரும்பி பார்க்குறான். என்னடா உனக்கு பிரச்சனைங்கிற மாதிரி மிக் பார்த்துட்டே இருக்க, மார்ஸ் உண்மையாக ஒன்றா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ப்ளீஸ்னு சொல்ல, இப்போ நான் விளையாடுறியா, அதெல்லாம் பாஸ்டில் முடிஞ்சு போச்சு, ஆல்ரெடி பெமிகா கிட்ட நீ பேசியாச்சு, எல்லாத்தையுமே சரி பண்ணியாச்சு, அவங்களுக்கான பெஸ்ட் அவங்களுக்கு கொடுத்தாச்சுன்னு சொல்ல, இல்லை அவங்களாம் ஹாப்பியாக இல்லை, அவங்களுக்கு வேணுங்கிறது அவங்களுக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்கிறான். என்னடா பேசுகிறேங்கிற மாதிரி மிக் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ப்ளீஸ் ஒரே ஒரு டைம் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க, அவங்கள மேலே கூட்டிகிட்டு போனால் கூட அவங்க ஆசைப்பட்ட அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்காது, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் அவங்களுக்கு வேணும், அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஒன்றுமே புரியல, அமைதியாக அப்படியே மிக் பார்த்துட்டே இருக்க, இது மாறணும்னு நீங்கள் நினைக்கலையா, எனக்கு முன்னாடி இருந்து நீங்கள் இங்கே இருக்கீங்க, உண்மையாக யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது என்னை விட உங்களுக்கு பெட்டராக தெரியும்ல அப்படின்னு சொல்ல, இங்கே பாருடா, கம்பெனிக்கு எது பெஸ்ட்டோ அதை மட்டும் தான் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மிக்ஸ் சொல்கிறான். ஆல்ரெடி உனக்கு தேவையான உனக்கு கிடச்சிருச்சுல, நீ டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட, நீ இப்போ டைரக்டர் ஆகிட்டில, விட அப்படிங்கிற மாதிரி இவன் பேசுகிறான். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் தான் இதுக்கும் முன்னாடி, பட் எப்பயுமே இது வேணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, இப்போ எனக்கு தேவை டேமோட நம்பர், ஸோ எல்லாத்தையும் மாற்ற முடியும்னு நினைக்கிறேன், ஒரே ஒரு டைம் அவனை நான் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அமைதியாக மிக்க பார்த்துட்டே இருக்க, மேக் ப்ளீஸ் எனக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், உண்மையான சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, மிக்க என்ன பேசுதுன்னு புரியல. சரிடா நாளைக்கு கம்பெனிக்கு வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் டேம்க்கு என்ன வேணுமோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அவன் அப்படி போயிட்டான். அடுத்த நாள் மார்னிங் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க, தேம் வருவான்னு பார்த்தா அங்கே தேம் வரல, அதுக்கு பதிலாக பெமிகா மேடம் அங்கே வந்து நிற்கிறாங்க. பெமிகா கேட்குறாங்க, ஓ யூஸ்வலாக இந்த இடத்துல தான் மீட் பண்ணுவீங்களா, பரவாயில்லையே இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது, இதுக்கு முன்னாடி நானே இந்த மாதிரி அமைதியான இடத்துக்கு வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெமிகா அப்படியே அங்கே வந்துட்டே இருக்க, அப்படியே ஷாக்காக இருக்கு போக்கு, அடுப்பாவி இந்த அம்மா வேறு வந்துடுச்சாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, இங்கே பாரு ஆல்ரெடி கம்பெனியோட டிசிஷன் உனக்கு பிடிக்கலன்னு மிக்கி என்கிட்ட சொன்னா அப்படின்னு பெமிகா சொல்ல, ஆமாங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான். பட் அவங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஆல்ரெடி எல்லாமே பேசியாச்சு, நானும் அதே தானே உங்ககிட்ட சொல்கிறேன் சொல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி மார்ஸ் பழையபடி ஒன்னாகாதுன்னு நினைக்கிறீங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு தேவை அவங்க ஒன்னா இருக்கணும், அவங்களுக்கான சந்தோஷம் கிடைக்கணும்னு சொல்ல, நீ சொல்றது நான் சொல்றது நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு,
புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி பெமிகா சொல்ல, அது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கான். பட் எனக்கு என்னமோ நீங்கள் வேற கண்ணோட்டத்தில் மார்ஸை பார்க்குறீங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மார்ஸுங்கிறது ஓனரோட அசெட், அவ்வளோதான். அதாவது இங்கே ஒர்க் பண்ணுறவங்க அவங்க. ஸோ கம்பெனியில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்க தான் தெரியும். ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கு என்னென்ன வேணுமோ, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, இந்த மாதிரி நீ பேசுறது எனக்கு சரியா படலப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு பெமிகா பேசுகிறாங்க. பக்கத்தில் போய் நின்றுட்டு, எனக்கு என்னமோ நீங்க ஆக்சிடென்ட்டாக தான் ஜாயின் பண்ணேன்னு தோணுது. பட் நீ ஆசைப்பட்டது வேற மாதிரி இருக்கு. அதாவது நீ டைரக்டராக இருக்க வேண்டான்னு எனக்கு தோணுது. உனக்கும் டைரக்டராக இருக்க பிடிக்கலன்னு தோணுது. கரெக்டா? இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் தனித்தனியாக இருக்கதான் நல்லது. டேமையும் மார்சியும் கஷ்டப்படுத்துகிற யாரும் இங்கே இருக்க வேணான்னு எனக்கு தோணுது. ஸோ நீ வேலையை விட்டு போடா அப்படிங்கிறத மேடம் சிம்பாலிக்காக சொல்லிட்டு உன்னோட காலத்தில் போட்டிருக்க ஐடி கார்டை கழட்டி கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருங்கிற மாதிரி கையை நீட்டுறாங்க. அது போக்கும் புரிஞ்சிருச்சு. ஐடி கார்டை கழட்டி அப்படியே கொடுத்துட்டாங்க கையில். இதுக்கப்புறம் உனக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு நீ இங்கேருந்து போயிடு. இதுக்கப்புறம் நீ இந்த எம்ப்ளாயி கிடையாது. இந்த கம்பெனியில் உனக்கு தேவையான எதுவுமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே பெமிக்கா பார்த்துட்டே இருக்க, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அமைதியாக போனிக்கிறான். அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டான் போல் அந்த சாண்ட்விச் ஷாப்புக்கு. ஸோ அந்த கடையில் அப்படியே அங்கே வச்சுட்டு அந்த பாக்ஸை வச்சுட்டு யோசிச்சிட்டே இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கும் ஒன்றுமே புரியல. அப்படியே போய் சாண்ட்விச் வாங்கலான்னு போய் அங்கே நிற்கிறான். எப்பயும் கொடுக்குறது தானே, ஒன்றே ஒன்று கொடுங்க போதுங்கிற மாதிரி நின்று பார்த்துட்டே இருக்க, மார்ஸை பற்றி சர்ச் பண்ணி பார்க்குற எந்த ஒரு ரிசல்ட்டுமே வரல ஆன்லைனில். அவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். ஒரு மாதிரி அப்செட்டாகவே நின்றுட்டுருக்கான். அந்த பையன் கேட்குறான், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஒர்க்கை நினச்சி எதுவும் கவலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்கான். வேற என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு புரியல, ஆனால் ஏதாவது பண்ணணும்னு தோணுதுன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு ஏதோ சொல்லிகிட்டே இருக்கான். ஓ அப்படியா, சரி இப்போ என்ன பண்ணுறது, அதை தான் தெரியாமல் இருக்கேனே, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் அட்வைஸ் கிடைக்கும்ல அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். என் ஃப்ரெண்ட்ஸா, யார்கிட்ட அட்வைஸ் கேட்கறது என்னன்னு புரியல அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்க, யார்கிட்டையும் இப்போ இதுக்கு என்னால் பேச முடியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல, இந்தாங்க உங்களோட சாண்ட்விச் ரெடின்னு சொல்ல, டே இவ்வளோ சாண்ட்விச் கொடுக்குற, நான் ஒன்று தாண்டா கேட்டேன், எதுக்கு இவ்வளோலாம் என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்ல, இவ்வளோ சாப்பிட முடியாதா, அங்கே பாருங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி அப்படியே திரும்பி பார்க்குறான் அந்த பையன். என்னடா சொல்கிறான்னு திரும்பி பார்த்தா மாஸ்ல இருக்க மற்ற 4 மெம்பர்ஸும் அங்கே அப்படியே க்யூட்டாக உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு போக்கே ஷாக்கு. நானும் ஹாய்ன்னு சொல்லி அப்படியே கையாட்ட, இந்த குரூப்பை ஒன்னாக்கணும்னா நீ தேமை மட்டும்தான் பாப்பியா, ஏன் எங்களெல்லாம் பார்க்க மாட்டியா 4 பேரும் கேட்டுட்டு அப்படியே சிரிச்சுட்டே பார்க்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. என்னடா நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி அங்கே வரான். அது வந்துன்னு சொல்ல, நீ எப்பயுமே இப்படி தான் இருப்ப, எனக்கு தெரியும். நீ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறா, நம்ம எப்படி இவனை கண்டுபிடிச்சோன்னு. அதுவா, அது ஆரம்பத்துலேருந்து சொல்லணும். ஸோ நான் சொல்கிறத விட ஜுன் நீயே சொல்லு, அதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அப்படியே ஜுன்னை பார்த்து சொல்கிறான். அது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலான்னு சொல்லி, சரி நானே ஸ்டார்ட் பண்ணிடுறேன், என்ன நடந்தது தெரியுமா, உன்கிட்ட எல்லாத்தையுமே பேசுகிறோன்னு சொல்ல, வேணா நான் ஆக்ஷனாக அப்படியே செஞ்சு காட்டவா, நல்லா இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்லாம் போடுவேன்னு நானும் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதை விடு நானே பேசிக்கிறேன் அப்படின்னு ஜுன் சொல்கிறான். அன்னைக்கு ஒரு நாள் ஒன்று நடந்ததுடா, அதை பற்றி சொல்லட்டா அப்படின்னு சொல்ல, ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருப்பா, அங்கே ஒரு சாண்ட்விச் இருக்கும். ஸோ அந்த சாண்ட்விச்சை போக்காக அப்படியே ஜுன் எடுத்துகிட்டு இருக்க, ஆப்போசிட்டில் நின்று இந்த சாண்ட்விச் அவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி தேம் சொல்லியிருப்பான்ல, அது அப்படியே ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன் உன்னோட சாண்ட்விச்சை. ஸோ எப்படியாவது இந்த ஷாப்பை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஷாப்பை ஒன்றா கண்டுபிடிச்சி அப்போ தான் உங்ககிட்ட பேச முடியும்னு சொல்லி அந்த லொக்கேஷனை சர்ச் பண்ண ஆரம்பித்தோம். எப்படியோ கடைசியாக ஒரு வழியா இந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். உனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஷாப்பை இங்கே வந்தால் தான் உன்னை பற்றி கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு தெரியும். அதனால தான் இங்கே உனக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, அது தேங்க்ஸ். எப்படி தெரியும் நான் இப்போ தான் இங்கே இருப்பேன்னு, நான் இந்த மார்ஸை ஒன்றாக்க ட்ரை பண்ணேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்ல, அதுவா எங்ககிட்ட வேற ஒருத்தவங்க சொன்னாங்க. யார், மிங்கும் டேவும் சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறான். அதுவா, மிங்கு டேவான்னு சொல்லி 4 பேரும் மூஞ்சியை பார்த்துட்டே இருக்காங்க. அது நீ மார்ஸை ஒன்றாக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா, அதுக்கான பிளான் என்னன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் அங்கேருந்து எல்லாரும் வேற ஒரு பக்கம் போயிட்டாங்க. தேமோட ஷெட்யூல் எல்லாமே என்கிட்ட இருக்குது, அவனோட ஒர்க் ஷெட்யூலை. ஸோ எப்படியாவது தேம் கிட்ட நம்ம பேசினோம்னா மறுபடியும் சீக்கிரமாக தேம் இதில் கொண்டு வந்துடலாம். அவனுக்கு கொரியன் டீமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவனோட ஷெட்யூல் எல்லாமே ஃபுல் பிஸியாக இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் எல்லாமே போய்கிட்டே இருக்குது. ஆல்ரெடி இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ கான்செப்ட் ஒன்று கடைசியாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி எப்படியாவது பேசணும்னு சொல்ல, வேணா ஒன்று பண்ணலாம்,
நம்ம அவன்கிட்ட டைரெக்டாக பேச முடிஞ்சா பேசலாமா அப்படிங்கிற மாதிரி போக சொல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நாங்கள் எல்லாரும் தனித்தனியாக தான் இருக்கோம். எங்களுக்கு அவன்கிட்ட பேச எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல, சான்ஸும் கிடைக்கல. ஏன்னா தேமை நாங்கள் மீட் பண்ணக்கூடாதுங்கிறதுல பெமிகா கரெக்டாக இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு புரியல. அவனோட கான்டாக்ட்ஸை கூட எரேஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவனால் நம்மளை கூட கான்டாக்ட் பண்ண முடியல. ஸோ வேறு ஏதாவது வழியில தான் அவனை கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ கான்சர்ட்க்கு முன்னாடி ஏதாவது ஒன்று பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு சொல்லி எல்லாரும் திங்க் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த கான்சர்ட் டைமில் உங்களால் பேச முடியாதா? அது மட்டும் இல்லாமல் கான்சர்ட் டைமில் நீங்கள் பேசினா பிரச்சனை ஆயிரும். ஸோ அப்போ என்ன பண்ண முடியும்? அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று பண்ண முடியுமான்னு சொல்லுங்கன்னு சொல்ல, விடு ஏதாவது ஒன்று பண்ணலாம். பட்டு நம்ம வேணா ஒன்று பண்ணலாம். எதுக்கு அவன் நம்ம கடனை கட்டணும்? நம்மளே ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு சொல்லி டிலன் சொல்கிறான். டே நீ நான்சென்ஸ் மாதிரி பேசாத. முதல்ல டேம் கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு யோசிப்போம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏதாவது ஒன்று பண்ணணும். சொல்லு எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி நானும் சொல்கிறான். வேணா ஒன்று பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பிரச்சனை ஈஸியாக முடியறதுக்கு இன்னொரு வழி இருக்குன்னு ஜுன் சொல்கிறான். என்னதுன்னு சொல்ல, அது போ நீ நினச்சா கண்டிப்பாக நடக்கும். நீ அது நடக்கவே நடக்காது. ஏன்னா இப்போ என்னை கம்பெனிலேருந்து தூக்கிட்டாங்கல்ல, நான் அங்கே போகவும் முடியாது. பேக் ஸ்டேஜில் யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக ஏதாவது ஒன்று பண்ணலாம். இப்போ நான் அங்கே எம்ப்ளாயும் கிடையாது, நான் உள்ளே வரவும் முடியாது, என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். யார் சொன்னா உன்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, உள்ளே வர முடியாதுன்னு? ஈஸியான வழி வேற ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி டிலன் சொல்கிறான். உடனே நானே சொல்கிறான், நல்லது தான், நீ அப்போ ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது கூட உனக்கு வேற ஒன்று இருக்குது. சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட யாரும் ஒன்று அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு டேக் எடுத்து கொடுக்குறான். இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, ட்ரீம் மார்ஸ் ஆல் ஏரியான்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. இந்த டேக் மூலமாக நீ உள்ளே வரலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னதான் பெமிகா உன்னை ஃபயர் பண்ணாலும் ஈஸியாக உன்னால் எல்லா வேலையும் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நீ ஃப்ரீயாக என்ன வேணாலும் பண்ணலாம், ஏன்னா நீ டைரக்டர் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிறீங்க ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி பார்க்க, இதுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு அப்படிங்கிறத அப்படியே ஜுன் சொல்கிறான். ஆக்சுவலி மிக்க பையன் நான் காமெடி பீஸாக நினச்சோம்ல, அவன் தான் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஆல்ரெடி பேமிகா கிட்ட சொல்லி உன்னை ஃபயர் பண்ண சொன்னது அவன் தான். நீ தான் அந்த பிரச்சனை பண்ணதுன்னு முன்னாடியே எனக்கு தெரியும். அப்போ நான் ஃபோன் பண்ணி மிக்க கிட்ட சொன்னப்போ மிக்க அப்போவே உன்னை கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் நான் தான் இல்லைன்னு சமாளிச்சிட்டேன். அப்போவே மிக்க நான் வாட்ச் பண்ணேன். அவன் ஒரு ஒரு மூமெண்ட்லேயும் உன்னை சேவ் பண்ணுறக்காக தான் யோசிச்சுட்டு இருந்தான். அதாவது நீ மார்ஸ் எல்லாரையும் ஒன்றா ஆக்கணும்னு ட்ரை பண்ணில, அந்த டைம் உனக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறக்காக தான் அவன் ஒன்று பார்த்து பார்த்து பண்ணான். ஏன்னா நீ தனியாக செப்பரேட்டாக இருந்தப்ப கூட எப்படியாவது எங்களை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டில, அந்த டைம் அவன் தான் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தான். அது எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன். ஸோ கொரியா குரூப்போட ஒரு டெபேட்டு, அந்த கான்சர்ட்டு, மீட்டிங்னு எல்லாம் போயிட்டே இருக்கும்போது டேம் எப்படியாவது உங்கள் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக அவனும் ட்ரை பண்ணான். ஃபர்ஸ்ட் அவன் நீ சொன்னப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நினச்சான். பட் அப்போ தான் இந்த பிளானை நாங்கள் போட்டோம். நீ அங்கேருந்து இந்த வேலையிலேருந்து நீ வெளியே வந்தாதான் உன்னால் எப்படியாவது அவனை டிஸ்கஸ் பண்ணி அவன் கூட பேச முடியும். அதுக்கு என்ன வழி பண்ணுறதுன்னு யோசிச்சு தான் இந்த பிளான் எல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்ல, அடப்பாவீங்களா இத்தனை நடந்திருக்கா, இது ஒன்றும் தெரியலையே. சரி ஓகே, இப்போ நீங்கள் எல்லாரும் கான்சர்ட்குள்ளே போவீங்க. ஸோ அந்த போனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும். அது மைக்னால மட்டும்தான் முடியும். ஸோ நான் ஃப்ரீயாக அங்கே எல்லாமே பண்ணலாம்ல இதுக்கப்புறம்னு சொல்ல, ஆமாம் இந்த கார்டு இருக்க வரைக்கும் நீ என்ன வேணாலும் பண்ணலாம். பட் இப்போ என்ன பிரச்சனைனா தேம் கிட்ட நாங்கள் பேசவே முடியாது. இப்போ ப்ராக்டிஸ் கூட தனித்தனியாக தான் எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பண்ணுற இடத்துல அவங்க பண்ணுறதில்ல தெரியுமா. இது எல்லாத்தையுமே பெமிகா தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. தேம் ஃபுல்லாக பெமிகாவோட கண்ட்ரோலில் இருக்கான். ஸோ அவன்கிட்ட நம்ம பேசணும்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. கான்சர்ட் அப்போ கூட என்னால் பேச முடியாது, மீட் பண்ணவே முடியாது. இப்போ வேற வழி இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க, இது இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்னா ஈஸியான ஒரு வழி இருக்குது. அதாவது கண்டிப்பாக நம்ம மிக்கிட்ட ஏதாவது ஒரு பிளான் போட்டு அது மூலமாக ஏதாவது ஒன்று பண்ண முடியும். டேமை செப்பரேட்டாக தனியாக நம்ம கூட பேச வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பெரு சொல்கிறான். அதுக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. டேமுக்கு இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோங்கிறது கூட தெரியாது. தெரிஞ்சாதான் அவன் ஏதாவது பண்ணுவான். ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க. வேணா ஒன்று பண்ணலாம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது அவன்கிட்ட பேசணும். அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஸோ நம்ம 4 பேர் இப்போ ஒன்றா இருக்கோம், ஒன்றா இருந்து எல்லாத்தையுமே சரி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டேம் தானே தனியாக இருந்து எல்லாரையும் ஒன்றா சேர்த்து நினச்சான். இப்போ நம்ம 4 பேர் இருக்கோம்லடா, கண்டிப்பாக நம்மளால டேமை நம்ம கூட சேர்த்த முடியும். கண்டிப்பாக அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவன் அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே கொண்டு வர முடியும். இப்போ அவன் தனியாக இருக்கான்.
வீக்காக இருந்தால் கூட நம்ம எல்லாம் இருக்கோம், கண்டிப்பாக அவங்க கூட ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதாவது தாம் கிட்டே இவங்களை பிளானை பற்றி எப்படியாவது சொல்லணும், அதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமாங்கிறத பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட மூமெண்ட் இப்படியே போயிட்டு இருக்க அப்படியே இந்த எபிசோட முடிச்சிட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு குட்டி சைட் ஸ்டோரி. அங்கே தாம் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறானா, ஸோ சாங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் அவனால சரியாக பாடவே முடியல, மிஸ்டேக் ஆகிட்டே இருக்கு. உடனே அங்கே அந்த பாட்டு கேட்குற அந்த டைரக்டர் சொல்கிறாங்க, இதில் எதுவுமே இல்லை, பிளண்டாக இருக்க மாதிரி இருக்கு, ஒரு ஃபீலிங்ஸே இல்லை, ஃபீலிங்ஸோட பாடு அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி மறுபடியும் ட்ரை பண்ணேன்னு சொல்கிறான். பட் தாமோட ஃபேஸு டோட்டலாக மாறி இருக்கு. அவனுக்கு வேற லவ் ஃபெயிலியர், போக வேற நினச்சிட்டே இருக்கான். அவனால் பாட முடியல. ஒரு செகண்ட் கண்ணை மூடி போ கூட இருந்த எல்லா மூமெண்ட்டும் அவன் கண்ணு முன்னாடி அப்படியே வருது. ஒரு செகண்ட் போ அவன் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கு. ரெண்டு பேருக்கு இடையில இருந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வர அவன் அந்த சாங்கை பாட ஆரம்பிக்கிறான். அந்த சாங்கை போக்காக அவன் பாடுற மாதிரியே இருக்கு. ஸோ அவ்வளோ க்யூட்டாக அந்த சாங்கை பாடி முடிக்க ஆப்போசிட்டில் பார்த்தா இவனுக்காக போ அங்கே நின்று இந்த சாங்கை டைரக்ட் பண்ணுற மாதிரி அவன் கண்ணு முன்னாடி தெரியுது. அந்த ஹாப்பி மூமெண்ட்டோட இந்த சைட் ஸ்டோரியும் இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோடு, கிளைமேக்ஸ் எபிசோடு முடிஞ்ச அளவுக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் சப்டைட்டில்ஸில் பார்த்துருவீங்க, சில பேர்னால பார்க்க முடியாது, அவங்களுக்காகவாவது எப்படியாவது போட ட்ரை பண்ணுறேன்ப்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோவில் குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானே வேகமாக ரெக்கார்ட் பண்ணேன், ஏன்னா பக்கத்தில் கொஞ்சம் ஒர்க் வேறு அதிகமாக இருக்குது எனக்கு, அதனால் கொஞ்சம் அவசரமாக ரெக்கார்ட் பண்ணல. ஒரு சில டைலாக்ஸ் கொஞ்சம் மாற்றி சொன்ன மாதிரி ஃபீலிங் இருக்குது எனக்கு. ஸோ அதை எடிட் பண்ணும்போது தான் கவனிச்சிருக்கேன், அதனால் அதை திரும்ப நான் மாற்ற முடியாது, டைம் ஆயிடும்னு சொல்லி தான் விட்டுட்டேன். குட்டி மிஸ்டேக் தான், ரொம்ப பெரிய மிஸ்டேக் இல்லை. ஸ்டோரி வந்து கரெக்டாக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு எனக்கு தோணுது, அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எப்படி இருந்தாலும். தேங்க்யூ.